ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை நல்லதொரு வியாழனில் நிச்சயமாக உனக்கான ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்க ஓடோடி வந்து விட்டேன். நீ மிகவும் நன்றாக வாழ்வாய். உன் முகத்தில் புன்னகை வரவழைக்காமல் இந்த சாயப்பா நிச்சயமாக ஓய்வு எடுக்க மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய பாதுகாப்பு உனக்கு வலிமை வாய்ந்த கவசம் என்பதை அறிந்து கொள். பல வருஷ கணக்கில் நீ கஷ்டப்பட்ட காலங்கள் மாறி வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கப் போகிறேன் இந்த சாயப்பா. இதோ அதற்கான வழிவகைகளை செய்துவிட்டேன். என் மீது கொண்ட நம்பிக்கை உன்னை வெற்றியடைய செய்யும். அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டாய். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. தீரப்போகும் பிரச்சனைகளும் முடியப்போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்த உள்ளன. உன்னையே ஆட்டிப்பிடித்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. அதனால் நீ கவனமாக செயல்பட வேண்டும். இதோ நீ தொடர்ச்சியாக நான் கொடுக்கப் போகும் சந்தோஷத்தை, அதிர்ஷ்டமான நல்லதொரு நிகழ்வுகளை பார்த்து அதிர்ச்சியான சந்தோஷப்பட போகிறாய். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. அந்த மாற்றமோ ஏற்றமாகத்தான் இருக்கும். இனி நீ சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி என சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். எந்த நேரத்திலும் சர்வமும் சாயி மயம் என்று இரு. உன் தெய்வ நம்பிக்கை ஒருபோதும் கைவிடாது. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று நீ தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை சொல். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி என்று என்னை மனதார என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி உன் மனதில் ஒரு தைரியம் பிறக்கும். என் செல்லமே, உனக்கு தூக்கம் இல்லாமல் என் செல்லப்பிள்ளை தவித்துக் கொண்டிருக்கிறாய். அது எனக்கு நன்றாக தெரிகிறது. இரவு நீ படுத்தவுடனே உனக்கு பல விதமான கஷ்டங்கள் உன் கண்முன்னே தெரிகிறது. அதை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படுகிறாய், தூக்கமில்லாமல் தவிக்கிறாய். உனது பிரச்சனைகளை எல்லாம் நாளை நல்லதொரு வியாழக்கிழமை எல்லாவற்றையும் நல்லதாக தீர்த்து வைப்பேன். நீ நினைத்த காரியங்களை எல்லாம் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடிந்து ஒவ்வொன்றாக நடத்தி காட்டுவேன். கவலைப்படாதே. நாளை காலை எழுந்தவுடன் நல்லதாக பொழுதாக விடிய வேண்டும் என்று எழுந்திடு. நீ நேர்மறை எண்ணத்தோடு எழுந்திரு. நீ காலை 5 மணிக்கு எழுந்தாலுமே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீ ஓம் சாயி, ஓம் சாயி என்று என்ன மனதார வேண்டுகிறாயோ அது நிச்சயமாக நடக்கும். நேர்மறை எண்ணங்களுடன் காலை எழுந்தவுடன் என்னை வணங்கு. நல்லதொரு விதமாக இன்று நடக்க வேண்டும் சாயப்பா. எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும். நான் நினைத்ததெல்லாம் வெற்றியடைய வேண்டும் என்று காலை எழுந்தவுடன் எனக்கு மனதார என்னை நினைத்து எழுந்திரு. நீ காலை என்னை வழிபடும்போது நல்ல தூய எண்ணங்களுடன் என்னை வழிபட்டாலே போதும். என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கானதெல்லாம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நல்லதாக நடத்தி தருவேன். உன் மனதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் விலக்கி நல்லதொரு முடிவை உனக்கு நான் தந்து விடுவேன். என் செல்லமே, நீ அழும்போது நான் படும் வேதனை எனக்கும் கண்ணீர் வருகிறது. என் செல்ல பிள்ளையின் முக மலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு பார்க்க நான் ஆசைப்பட மாட்டேனா? நிச்சயமாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். கவலை வேண்டாம். அந்த தருணத்தை நீ எட்டி விட்டாய். கடந்த காலத்தையே நினைத்து நினைத்து வருந்த வேண்டாம். நிச்சயமாக நல்லது நடக்கும். உனக்கு நல்லதை நடத்தி காட்டுவதற்காகத்தான் இந்த சாயப்பா உனக்கு பாதுகாப்பு வளையமாக இருந்து வருகிறேன். என்னை மீறி யாரும் உன்னை தொடக்கூட முடியாது. உனக்கு பண கஷ்டங்களும் உன் பல நாள் நோய் பிரச்சனைகளில் இருந்து எல்லாவற்றிலிருந்து உன்னை ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்து விடுகிறேன். கவலை
கவலை வேண்டாம். உன் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி செய்து விடுவேன். உன் உறவுகளுடன் நிம்மதியாக வாழு. உன் கோபத்தை குறைத்துக்கொள் என் செல்லமே, அதையும் சொல்கிறேன். நிதானத்தோடு உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. பதற்றப்பட வேண்டாம், தைரியமாக இருக்க வேண்டும், அழுக வேண்டாம். சாயே சாயே என்று என்னை மனதார சந்தோஷமாக நினைத்துக்கொள். என்னுடன் மனம் விட்டு பேசு. உன் குறைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம், அவர்கள் ஆனந்தமாக கேட்பார்கள். உன்னிடத்தில் அப்படியா என்று நீ சோகத்துடன் இருக்கிறாய், உன்னிடம் ஆறுதல் சொல்வது போல் நடித்துவிட்டு நீ அந்த இடத்திலிருந்து சென்றவுடனே அவர்கள் ஆனந்தமயப்படுவார்கள். ஆகா, இவனுக்கு இவ்வளவு கஷ்டங்களா என்று. ஆனால் அதே கஷ்டம் அவனுக்கும் இருக்கும். ஆனால் அவன் அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறான், நீ வெளிக்காட்டுகிறாய். உன் கஷ்டத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே, என்னுடன் பகிர்ந்து கொள். உன் கஷ்டங்களை எல்லாம் என் பாதத்தில் வைத்து சரணடைந்து விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். எந்த ஒரு தருணத்திலும் உனக்கு துணையாக நான் தான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். நீ என்னை முழுமையாக நம்பும் பட்சத்தில் நான் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் இந்த சாயப்பா. ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று எனக்குத்தானே தெரியும். நீ அழுது புலம்பி மற்றவர்களிடம் உன் குறைகளை சொன்னையானால் உன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயித்து விட முடியாது. உன்னை அப்படியே அமுக்கி விடுவார்கள், மேலும் மேலும் உனக்கு துயரத்தை கொடுத்து. வாழ்க்கையில் சவாலாக எழுந்து நின்று போராடு, தனித்து நின்று போராடு. அதே நேரத்தில் உனது வேலைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. உனக்கான அந்த உண்மையான வேலை உனக்கு பலன் கிடைக்காமல் போய்விடும். அது முழு பலனை நீ அனுபவிக்க முடியாது. உன்னுடைய வேலையை நீ மட்டும் செய், தனித்து செய், முழு மனதோடு செய். அதில் எந்த ஒரு தவறு வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன். அந்த தவறை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்பதை யார் மூலமாவது உனக்கு வந்து நான் அந்த இடத்தில் அந்த தவறை சுட்டி காட்டி அதிலிருந்து நிவாரணம் கிடைக்க நான் வழி செய்து விடுவேன். கவலைப்படாதே, தைரியமாக உனது இலக்கை நோக்கி சென்று கொண்டு இரு. ஏனென்றால் உன் தெய்வ நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது. எதை நோக்கி போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஆம் செல்லமே, என் உதவியால் நீ பெரும் மகிழ்ச்சி அடையப் போகிறாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது. இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு அதன்படி நடந்தால் உன் இல்லம் எல்லாம் சொர்க்கமாகும். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.